ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வருடத்தில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஆண்டு பிறக்கிறது. ஆனால் 13ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதம் சாரத்திலே வருகின்றார். அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு. அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக 12 ராசிக்கும் 12 லக்னங்களுக்கும், அதாவது மேஷராசியும் சரி மேஷ லக்னம் சரி, பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். சோபக்கிரதனுடைய 37ஆம் ஆண்டு முடிந்து 38வது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது. அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே 1ஆம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது. அதை தவிர எந்த விதமான பயிற்சி பலன்களும் இல்லை. எல்லா விதமான கிரக சேர்க்கை, பொதுவாக சனி, ராகு, கேது, குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை 12 ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிகவும் சுருக்கமாகும். நாம் இப்பொழுது 12 ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கும் சரி கன்னி லக்னக்காரர்களுக்கும் சரி இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக யோகமான ஆண்டாக அமையும். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தெய்வ கடாட்சம் என்று சகல விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப செலவுகள், சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் என்று சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி அற்புதமான முறையிலே உடல் ஆரோக்கியம் இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். நீங்கள் நினைக்கின்ற துறையை நீங்கள் கல்வியில் தேர்வு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகளிலும் கட்டாயம் சாதனைகள் படைக்கக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசிக்கு மிக மிக அற்புதமாக உள்ளது. தாயாரின் மூலமாக சகல விதமான நன்மைகளும், தாயாரின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் தந்தையின் மூலமாக சகல விதமான தெய்வ கடாட்சத்தின் மூலமாக தந்தையால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது உங்கள் சொந்த ஜாதகம் சற்று சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதே உண்மை. கடந்த காலத்தில் பலவிதமான காரணங்களுக்காக தள்ளி போன முதலில் திருமண வாழ்க்கை அற்புதமான முறையிலே உங்களுக்கு கட்டாயம் முடியும். திருமணம் நடக்காது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கைகூடும். பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள். புதிய நண்பர்கள் வருவார்கள். அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும். அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்கின்ற தொழிலதிபர்களோ மற்றவர்களோ அரசாங்கத்தினுடைய பூரணமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். திரைப்படை துறையில் சார்ந்தவர்கள், திரைப்படத்துறையில் எந்த பிரிவுகளாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் செல்வாக்கும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது அவரவர் அந்த துறையில் உள்ள ஈடுபட்டவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஆண்டு அமையும் என்பது உண்மை. அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கும் சரி கன்னி லக்னக்காரர்களுக்கும் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் வேலை வாய்ப்போ, படிப்போ, குழந்தை பாக்கியமோ, திருமணமோ, பொருளாதாரத்துறையோ அவருடைய வளமும் அவர்கள் மூலமாக இளைய சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையில் வளமும் வளர்ச்சியும் செல்வாக்கும் கட்டாயம் பெறுவார்கள் என்பது தெளிவு. உங்களுக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் இந்த வருடம் கட்டாயம் கிடைக்கும். பலர் புதிய வீடு கட்டிக்கொண்டு புதிய வீடுகளுக்கு குடியேறலாம். அல்லது வாடகை இருப்பவர்கள் வசதியான வீட்டிற்கு குடி போகலாம். பலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பலருக்கு பிதுராஜ சொத்துக்கள் கிடைப்பதற்கும், விற்க முடியாது இருந்த சொத்து சுகங்களை விற்று அதன் மூலமாக பெரிய பணங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் மிக பெரிய அளவில் வெற்றியும் லாபங்களும் யோகத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். போட்டியும் பொறாமையும் எதிர்ப்பும் இருப்பவர்களுக்கு போட்டிகள் இல்லாமல் தனியாக நீங்கள் சஞ்சரிக்கலாம். எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு விடுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் எதிரியை மிக எளிதாக வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். கடன்கள் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வசதியும் வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும். நோய் இருக்கின்ற இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் சுபவேரியங்கள் ஏற்படும். அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும். பலர் வேலைக்காகவோ வேறு ஒரு காரணத்திற்காகவோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு வரலாம். அது தற்காலிகமான பிரிவாக அமையலாம். அது நீங்களே மனம் வந்து அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும். வெளியூர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு உருவாகும். அதனால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம்.
முதலில் சொன்னது போல தந்தைக்கு சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகலாம். பலருக்கு தந்தையின் மூலமாக சொத்து சுகங்களோ பட்டம் பதவிகளோ அல்லது பேர் புகழோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே வேளையில் தந்தையின் மூலமாக பலருக்கு சுபவீரியங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் பூரணமாக உடல்நலம் முற்றிலுமாக கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் தந்தை பூரணமான ஆரோக்கியத்தோடு இருப்பார் என்பது தெளிவு. குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக அமையும். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது தொழிலை விருத்தி செய்யலாம். கடந்த காலத்தில் உங்களுடைய உற்பத்தி செய்த பொருள் பெரிய அளவிலே விற்பனை ஆகாமல் இருக்கலாம். அதற்காக தங்கு தடை ஏற்பட்டிருக்கலாம். ஊழியர்கள் பிரச்சனை, மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை இருக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சாதகமாக அமையும். பெரிய அளவிலே உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் உங்கள் தொழில் வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. அதன் மூலமாக பலர் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. அரசாங்க ஊழியர்களோ தனியார் ஊழியர்களோ பலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. பலருக்கு பதவி உயர்வுகள் வரும். அதற்காக நீங்கள் வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்லலாம். பலர் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. ஆக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவமும் சரி, பொருளாதாரமும் சரி, தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் சரி, சகல விதமான நன்மைகளும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு காத்திருக்கிறது. முதலில் சொன்னது போல அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றாற்போல் இந்த அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். எது எப்படியோ இருந்தாலும், மோசமான தசாபுத்தியோ இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நோய் நொடிகள் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியுடன் சுபிட்சத்துடன் குடும்பத்தில் சந்தோஷத்துடன் சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு பல வகையான யோகங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு. அதே வேளையில் பலருக்கு கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அந்த வாங்குகின்ற கடன்கள் அத்தனையும் சுப கடன்களாக இருக்கலாம். தொழில்துறைக்காகவோ குடும்பத்திற்காகவோ இளைய சகோதரிகளுக்காகவோ கணவன் மனைக்குள் வாங்கக்கூடிய சுப கடன்களாக இருக்கலாமே தவிர வீண் விரிய கடன்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பலருக்கு கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ பல வகையான அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த அதிர்ஷ்டங்கள் சொத்து சுகங்களாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாக இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாக இருக்கலாம். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களை தேடி பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாம் வரும். பலர் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பலர் எம்பி ஆகி பலர் மத்திய அமைச்சர் ஆவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக அவர்கள் எம்பி ஆவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கும் அதிகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட வெற்றிக்கனியை கட்டாயம் அடைவார்கள் என்பது இந்த புத்தாண்டு பலன்கள் தெரிவிக்கின்றது. ஆக தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற வயதிற்கும் துறைக்கும் ஏற்றார்கள் பெரிய லட்சுமி கடாட்சியத்துடன் பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் காத்திருக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்டை மிகப்பெரிய வெற்றி ஆண்டாகும். வளமும் வசந்தமும் லட்சுமி கடாட்சியத்துடன் சேர்ந்த மிகப்பெரிய ஆண்டாக நீங்கள் கட்டாயம் ஆக்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.